Beautiful morning to all. How are you, student? I hope you all are fine. In this video class, we are going to see future perfect tense. Students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் past perfect tense பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்? A future perfect tense is only used in a few situations. The future perfect is composed of two elements. The simple future of the verb to have, will have, plus the past participle of the. அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த நேரத்தில் நமக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாளைக்கு இந்த நேரத்தில் நான் ஊருக்கு போயிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதோட ரூல் பார்த்தோன்னா ஆக்சிலரி verb will have கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் is used for action that will be completed before some other point in the future. அதாவது ஃப்யூச்சரில் முன்கூட்டியே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னோம்னா அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், அதாவது verb 3 ஃபார்மை நம்ம ஆட் பண்ணுவோம். So the past participle form is used in future perfect tense with auxiliary will have. Come let us use it. ஓகேவா? ஸோ இப்போ இந்த auxiliary verb கூட எப்படி நம்ம மேக் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம I, we, you, they, he, she, it இந்த சப்ஜெக்ட் கூட நம்ம auxiliary கூட நம்ம என்ன பண்ணுறோம், அதை verb 3 ஃபார்மை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பார்க்கலாம். I will have written my homework. ஓகேவா? அப்போ இங்கே எல்லாத்துக்குமே நம்ம will have அப்படின்றது ஆக்சிலரி, I, we, you, they, he, she எல்லாத்துக்குமே will have அப்படின்ற ஆக்சிலரி கூட verb 3 ஃபார்மை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் தான் இது. ஓகேவா? பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஒரே மாதிரி சேமாக தான் வரும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். I will have written my homework. We will have written our homework. You will have written your homework. They will have written their homework. He will have written his homework. She will have written her homework. It will have completed its work. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கூட என்ன ரூல் அப்படின்னா, சப்ஜெக்ட் கூட will have auxiliary ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஆட் பண்ணுறோம். இதான் ரூல். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க, ஐ வில் ஹாவ் ரீச்டு த பிளேஸ் பை 6 PM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வேர்ப் ஃபார்ம் கூட ஆட் பண்ண போகிறோம். வி டேஷ் த பெயிண்டிங் பை டுமாரோ. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஆட போகிறோம்னா, கம்ப்ளீட்டோட வேர்ப் 3 ஃபார்ம் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ வில் ஹாவ், எல்லாத்துக்கும் வில் ஹாவ் ஆட் பண்ணணும். ஸோ வி வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் த பெயிண்டிங் பை டுமாரோ. நெக்ஸ்ட்டு யூ டேஷ் த மேட்ச் பை திஸ் டைம் டுமாரோ. ஸோ இப்போ வின்னோட verb 3 ஃபார்ம் own. You will have won the match by this time tomorrow. ஓகேவா? இந்த நேரத்தில் நம்ம இந்த கேமை ஜெயிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு தே டேஷ் எவ்ரி ஒன் டு த மேரேஜ் பை நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் மேரேஜில் நம்ம எல்லாருமே அங்கே இன்வைட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இன்வைட்டட், இப்போ எல்லோரும் அங்கே இருப்பாங்க. தே வில் ஹாவ் இன்வைட்டட். இன்வைட்டோட verb 3 இன்வைட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு he dash all the money within an hour. ஓகேவா? இப்போ ஸ்பெண்டோட verb 3 spent டி வரும், டிக்கு பதிலாக. ஸோ அப்போ he will have spent all the money within an hour. நெக்ஸ்ட்டு she dash job in America by next year. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்கக்கிட்ட இந்த ஜாப் இருக்கும். அப்போ will have கெட்டோட verb 3 got. ஓகேவா? she will have got job in America by next year. நெக்ஸ்ட்டு it dash all the candidates. கேண்டி, அப்போ ஈட்டோட verb 3 eaten. ஸோ இட் வில் ஹாவ் ஈட்டன் ஆல் த கேண்டீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்க் டிக் இஃப் இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் இன்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ டிக் பண்ணோன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு, இன்ட்டு போட்டோன்னா அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஸோ இப்போ நமக்கு ரூல் தெரியும் இல்லையா, அந்த கிராமர் ரூல். அப்போ இங்கே ஹேட் கான், ஹேடெல்லாம் வரும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வில் ஹேவ் அப்படி அந்த ரூல் வரும் இல்லையா, verb 3 ஃபார்ம். ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஐ ஹேட் கான் டு மை கிராண்ட்மாஸ் ஹோம். ஸோ அப்போ இங்கே ஹேட் கான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நம்ம அதுக்கு டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த பாய் வில் ஹாவ் க்ரோன் அப்
up like a man in few years. So will haveனு வந்திருக்கு. ஸோ அப்போ அது இங்கே future perfect tense. ஸோ அப்போ அதுக்கு வந்து இன்ட்டு போடணும். She will have made the cake by 8 o'clock. Will have made. ஸோ இதுவும் future perfect tense. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்ட்டு போடணும். They had cooked the vegetables. ஸோ had cookedனு இருக்குது. ஸோ அப்போ இது past perfect tense. அப்போ அதுக்கு டிக் பண்ணணும். முத்து will have returned from Sri Lanka by next monthனு இருக்குது. ஸோ will have returned இருக்கனால இது future perfect tense wrong பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், change the sentence into past perfect tense and future perfect tense. நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு எல்லாம் present perfect tenseல இருக்கு. இங்கே வந்து நம்ம past perfect and future perfect tenseல சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் I have posted letter. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம past perfectல மாற்ற போகிறோம். ஸோ past perfectல மாற்றணும் அப்படின்னா அது கூட had ஆட் பண்ணணும். ஸோ அப்போ I have ரிமூவ் பண்ணிவிட்டு I had posted the letter. ஆல்ரெடி இது verb 3 ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். அந்த நடுவில் வர அந்த ஆக்சிலரி verb இருக்குல்ல, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் ஹேடை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், will have ஆக்சிலரி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ I will have posted the letter. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு she has bought a violin. ஸோ has boughtன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம past perfectல had boughtன்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ she had bought a violin. ஸோ இதே future perfectல வந்து had ரிமூவ் பண்ணிட்டு will have ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ she will have bought a violin. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆகாஷ் has jumped into the well. ஸோ has jumped ரிமூவ் பண்ணிட்டு நம்ம past perfectல had jumped ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆகாஷ் had jumped into the well. இதே future perfectல had jumped ரிமூவ் பண்ணிட்டு will have ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆகாஷ் will have jumped into the well. ஓகேவா? இட்ஸ் clear. Next, fourth sentence, we have built a house in our village. ஸோ இங்கே have builtன்னு இருக்குது. ஸோ அப்போ had builtன்னு சேஞ்ச் பண்ணணும். we have built a house in our village. இதே future perfectல we will have built a house in our village அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், they have cooked their meal. ஸோ இதில் வந்து have cooked வந்து had cooked சேஞ்ச் ஆகும். ஸோ they had cooked their meal. இதே future perfectல they will have cooked their meal அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இட்ஸ் clear. ஸோ இப்போ நம்ம past perfect tense and future perfect tenseல எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுவும் அதே தான். இதுவும் வந்து கரெக்டான verb format. அது வந்து past perfect tense இல்லை future perfect tense அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரூல் கொடுத்துறாங்க, ஹேடா வில் ஹேவா அப்படின்றது மட்டும். மற்றபடி நம்ம மீதியெல்லாம் காமன் தான். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மகா டேஷ் ஆஸ்க்ட் எ கொஸ்டின் டு ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஷீ டேஷ் அட்டெண்டட் த மீட்டிங் பை டுமாரோன்னு இருக்குது. ஸோ அப்போ டுமாரோன்னு வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர். ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷீ வில் ஹாவ் அட்டெண்ட் த மீட்டிங் பை டுமாரோ. நெக்ஸ்ட் தேர்டு, த ஃப்ளை டேஷ் sat in the food before she covered it. ஸோ பிஃபோர் அப்படின்னு இங்கே ஒரு வேர்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, அதை ஃப்ளை வரத்துக்கு முன்னாடி, அந்த வரத்துக்கு முன்னாடியே அவள் கவர் பண்ணிட்டா அப்படின்னும் போது இது பாஸ்ட். ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், த ஃப்ளை had sat in the food before she covered it. அப்போ இது past perfect tense. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நீரு டேஷ் ஜாயின்ட் ஹர் ஃபேமிலி இன் 2 years. ஸோ 2 years அப்படின்னு இருக்கிறனால இந்த இயர்லாம் மென்ஷன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இது ஃபியூச்சர். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீரு வில் ஹாவ் ஜாயின்ட் ஹர் ஃபேமிலி இன் 2 years. ஸோ லாஸ்ட் வந்து த புக் டேஷ் ஓன் ஹிம் த அவார்ட். ஸோ இது வந்து கம்பல்சரி ரெண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டென்ஸ்னே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. ஸோ அப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். மகா had asked a question to his father. She will have attended the meeting by tomorrow. The fly had sat in the food before she covered it. Neeru will have joined her family in 2 years. The book had won him the award. Okay va? It's clear? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, I will have gone, we will have gone, you will have gone, they will have gone, he will have gone, she will have gone, it will have gone. ஸோ இதுதான் இதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்.
I hope you all understand this grammar topic future perfect tense. Thank you all and be safe. See you in the next grammar class.